அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் வாக்குத்தத்தம். நம்ம வாக்குத்தத்தம் என்றால் நாம் விசுவாசிப்பதே மாதத்தில் 1ஆம் தேதி நம்முடைய ஊழியக்காரர் நமக்காக கொடுக்கிற வார்த்தை. அதை மட்டுமே நாம் வாக்குத்தத்தம் என்று எண்ணி அதன் மேல் ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் வாக்குத்தத்தம் என்பது தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தம் தான், ஆசீர்வாதம் தான். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மோசே கூறுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். இங்கே வார்த்தை பற்றி நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கும்போது 1ஆம் தேதி கொடுக்கும்போது நமக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். என்னை தேவன் உயர்த்த போகிறாரு, இவ்வளோ நாள் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்க, இதிலேருந்து தேவன் என்ன உயர்த்த போகிறாரு, இதில் நம்ம நம்பிக்கையாக இருப்போம். இது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் எல்லாமே தேவன் வார்த்தையிலிருந்து புறப்பட்ட, வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தம் தான். நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள நம்மளோட விசுவாசம் அதுவாகவே இருக்கணும். இங்கே ஒரு வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ, மறக்க மாட்டாளே, அப்படி அவள் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப நம்மளுடைய நெருக்கமான ஒரு வேலையிலும் இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு நெருக்கமான ஒரு கஷ்டங்கள் வரும்போதும், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இது எல்லாமே சத்தியம். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். நம்ம இதை ஏன் அந்த 1ஆம் தேதி கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறது போல ஏன் மற்ற வாக்குத்தத்தங்களை நாம் அதை அறியாமல் இருக்கிறோமா, இல்லை அக்கறை செலுத்தாம இருக்கிறோமா? நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், 1ஆம் தேதி கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறது மெய்யாலும் சத்தியம். தேவன் அதை அப்படியே நடத்துவார். அது ஒரு வாக்குத்தத்தத்தின் மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா காரியமும் எல்லா சத்தியமும் வாக்குத்தத்தம் தான். நம்ம அந்த விசுவாசத்தில் வரும்போது இன்னொரு வார்த்தை இருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆவது வசனம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். மற்ற நாட்களில் ஊழியக்காரர் மூலியமாக பேசுவது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. ஏன்னா வார்த்தையாக வெளியே, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமாக வெளியே வருகிற அநேக சத்தியங்கள் நாம் அதை விட வாக்குத்தத்தமாக கொடுக்கதை மாத்திரம்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இங்கே சொல்றாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர்.
உன்னோட பேசுகிற வசனத்தின் மூலியமா பேசுறதே நான் தான். இதை நம்ம வாக்குத்தத்தமாக ஏற்றுக்கொள்வதில் அறியாமல் இருக்கிறோம். அதைத்தான் சொல்லலாம். வாக்குத்தத்தமாக வாசம் கொடுக்கறது மட்டும் வாக்குத்தத்தம் நினைக்கிறோம். ஆனா தேவ வார்த்தை எல்லாமே வாக்குத்தத்தம். இந்த எல்லாமே வாக்குத்தத்தம் நம்ம விசுவாசிக்கும் போது சகல காரியத்திலிருந்தும் சரி, சகல காரியத்திலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற மெசேஜ் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய நாளை கொடுக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற அந்த மெசேஜ் என்னன்னா, உனக்கு புதன்கிழமை ஒரு ஆசீர்வாதம் வரும், வியாழக்கிழமை உனக்கு ஒரு நெருக்கம் வரும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, இந்த நெருக்கத்திலிருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கும் அதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கிற வார்த்தையை நாம் சனிக்கிழமை வரை அந்த வார்த்தையை நம்மை விடுவிக்காகத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மளை விடுவிக்கும்படியாகத்தான் அந்த வார்த்தைகள். அதனால வாக்குத்தத்தம் என்பது தேவ வார்த்தை எல்லாமே, ஜீவன் உள்ள வார்த்தை எல்லாமே வாக்குத்தத்தம் தான். நம்ம அந்த விசுவாசத்தில் வரும்போது சகலத்தில் இருந்தும் நாம் ஜெயத்தையே அடைந்து கொண்டிருப்போம். சரி, இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றிக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.